ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே ராகு கேது எந்தெந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க, அதனால் ஏற்படுகிற பொது பலன் என்னன்றது நம்ம முதல்ல பார்த்தாகணும். அந்த பொது பலனை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 12 ராசிக்குள்ள நற்பலன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவே நற்பவே நற்பவே. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகாகாளி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னோட உபாசன மகாவாராகி வணக்கம். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொது பலன் பார்க்கும்பொழுது ராகு பகவான் இது நாள் வரைக்கும் மீனராசியில் இருந்தார். இப்பொழுது வருகிற 18/5/2025 அன்று தான் திருக்கணித பிரகாரம் ராகுகேது பயிற்சி ஆகுது. அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போன்று இது நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே, அது பகை வீடு தான். சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது. அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால், மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும். எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஏற்படும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு, இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராகுபவன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே அது கண்டிப்பாக செய்யும். இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும். பொருளாதார தடை ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா ராகு வந்து போக்குவரத்துகரம்னு சொல்லப்படுறாங்க. இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்று சொல்கிறாங்க. அப்போது ஏழ்மை நிலை உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் தான் இப்போ நான் பெரிய ஆளாயிட்டான், அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமா இப்போ நடக்க போகுது. நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது. இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன். அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும். தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவமானப்பட நேரிடும், சிறை செல்ல நேரிடும், உயிர் இழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று, இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா, அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, அது சரி செய்யப்படும். அதே போன்று கேது பகவான் சிம்மராசிக்கு அமர்ந்திருக்கிறால் உலகத் தலைவர்கள், ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆபத்து விபத்து ஏற்படும். அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள். அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள். அது போன்று தான் விஷயம் நடக்க போகிறது. அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த கேது பகவான் கெடுப்பார். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இறை சிந்தனை வளர்த்துக்கணும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணணும். இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம். தான தர்மம் சொல்ல போகிறேன். அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது ஏற்பட கெடுபலங்கு குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். நற்பலன் பார்க்கும்பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது பகை வீடாக சொல்லப்படுகிறது. எனினும் இவர்கள் இருவருக்குமே 3 பார்வைகள் உண்டு. ராகு பகவானுக்கு உண்டு, கேது பகவானுக்கு உண்டு. 3, 7, 11 இந்த 3 பார்வைகள் உண்டு. அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும். ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். இது பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. இது கோச்சார பலன்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. கோச்சார பலன்கள் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது. அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்து கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுது. அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கேது எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது, அதை வைத்து கூட பலன்கள் மாறுபடும். எனவே நீங்கள் இதை முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பரிகம் தானம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுய ஜாதகத்தையும் பக்கத்தில் அருகாமையில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும்.
அடியேனும் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த ராகுகேது பேச்சு பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியேன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மம் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகுகேது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். கன்னிராசினியர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான ராகுகேது பேச்சு பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல கேது பகவானும் பயிற்சியாக இருக்காங்க. அப்போ அதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு, என்ன செய்யக்கூடாது அப்படி தான் சொல்ல போகிறேன். இப்போ கன்னிராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, 6ஆம் இடத்துல உள்ள ராகு கடன், வழக்கு, பிணி எல்லாமே தீர்க்கக்கூடியவராக போகிறார். எப்பயுமே பாவ கிரகங்கள் 3, 6, 11 இருந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 6ஆம் இடத்துல வரும்போது அது ஒரு லக்ஷ்மி யோகன்ற கூட சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், கடன் வாங்கி கடன் அடிச்சிருவீங்க, சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க, வெற்றி கிடைக்கும், உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் விரும்புகிற உத்தியோகமாக இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த உத்தியோகமே விரும்பியிருக்க மாட்டீங்க, அதுவே வந்து அமையும். அப்போ நல்லது நடக்கும். அது இல்லாமல் திருப்பு முனை ஏற்படும், வழக்குகள் ஜெயமாகும். உங்களுடைய வழக்குகள் இருந்தால், நிலுவையில் இருந்தால் போட்டுக்கினே இருப்பாங்க, வாய்தா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துடும். அந்த வகையில் முடிவுக்கு வந்துடும். இப்போ நோய் நொடிகள் வந்தாலுமே அதுக்குண்டான மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எது எப்படி இருந்தாலுமே 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் இடத்துல கேது வந்து அமர்ந்திருக்கனால உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். நீங்கள் தியானத்தில் இருந்து ஆன்மீகத்தில் தொடர்பு உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா, தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருந்திருந்தீங்கன்னா இப்போது அந்த ஞானம் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடத்துல மோட்சஸ்தானம் சொல்லப்படுது. அந்த 12ஆம் இடத்துல கோச்சாரப்படி கேது வந்து அமரும் பொழுது கண்டிப்பாக ஞானம் ஏற்படும், தெய்வ வழிபாடு கிடைக்கும், தெய்வ தரிசனம் கிடைக்கும். சில பேர் மந்திர உபாசனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு சித்தி கிடைக்கும். ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் கேது பகவான் 12ஆம் இடத்துல வந்து உட்காரும் போது கண்டிப்பாக சித்தினாக்கா அதனுடைய சக்தி வந்து சேரும். அது மாதிரிலாம் நடக்கும். பயணங்களில் வந்து நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், இடம் விட்டு இடம் மாற்றம் ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்கும். செலவுகள் குறைஞ்சிரும், வருமானங்கள் ஓரளவுக்கு வந்து போகும், நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். இது மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும் பொழுது ராகுவுக்கு சனிக்கிழமையும் கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கு. ராகு பகவானுக்கு சனிக்கிழமையில் ராகு காலத்தில் கருப்பு உளுந்து வச்சு 4 விளக்கு போடலாம். கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையில் கொள்ளு வைத்து 7 விளக்குகள் போட்டு வழிபட வரலாம். ராகு கேது பிரசித்த பெற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். துர்க்கையை வழிபடலாம், ராகுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய. அதே போன்று கேதுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய கணபதி, காளியம்மன், இவங்க 2 பேரும் வணங்கிட்டு வரலாம். இது செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். தான தர்மம்னு பார்க்கும் பொழுது கன்னி பெண்களுக்கு பெரும்பாலும் திருமணமாகாமல் இருக்கும் கன்னி பெண்களுக்கு உதவி உதவி பண்ணலாம், படிப்புக்கு உதவி உதவி பண்ணலாம். வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிருக்கவங்க, ஆதரவற்ற பெண்கள், இவங்களாம் உதவி பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண முடியலனா கூட ஒரு கூட்டு முயற்சியில் எடுத்து அதை பண்ணிட்டு வரலாம். இப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த ராகுகேது பயிற்சி பலன் கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கும். நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைச்சிக்கணும். பெரும்பாலும் பேசுவதில் விட செயலில் தான் நீங்கள் ஈடுபட்டு வரணும். அப்போ தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். எது எப்படி இருந்தாலுமே ராகு இருக்கக்கூடிய இடமும் கேது இருக்கக்கூடிய இடமும் சரியில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கவனமாக இருக்கணும். ஆனால் பார்வை பலன்கள் கண்டிப்பாக நல்லது செய்யும், அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிரபல மனிதர் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை வசதி மேம்பட போகுது. அவர் வந்து உங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது நீங்கள் அவரை கவனமாக கையாண்டு அந்த நட்பு தொடர வச்சு நீங்கள் உங்களுடைய காரிய சாதனை பண்ணிக்கலாம். வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விடக்கூடாது, அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம்.
இது இல்லாமல் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும், இடமாற்றம் உண்டாகும், முக்கியமான சுபகாரியங்க முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் ராகு கேது பயிற்சியால் கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும். நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலனும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.